அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழர்களின் வாக்குரிமையை அடகு வைக்க துணிந்த இபிஎஸ் எஸ்ஐஆருக்கு வக்காலத்து வாங்குவது ஆச்சரியமில்லை என்று திமுக சார்பில் தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி விடுத்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையிலே எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி களத்திலும் இல்லை, மக்கள் மனதிலும் இல்லை, ஆனாலும் நானும் ரவுடி தான் என்பது போல என்னை ஏன் விமர்சிக்கவில்லை என்று கேள்வி கேட்டு வான்கடாக வண்டியில் ஏறுகின்றார் எடப்பாடி பழனிசாமி என்று விமர்சித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் வடிவேலு திரைப்பட பாணி காமெடிகளை நினைவுபடுத்தக்கூடிய விதமாகத்தான் அவருடைய செயல்பாடுகள் இருப்பதாக விமர்சித்திருக்கக்கூடிய ஆர்.எஸ். பாரதி, அரசியல் முதிர்ச்சியை பற்றி எல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேசலாமா? அதிமுக கட்சியின் பேரில் உள்ள திராவிடம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவர் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமைக்கும் அச்சுறுத்தல் தரக்கூடிய பாஜகவின் எஸ்ஐஆரை கண்டிக்க திராணி இல்லாமல் வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கின்றார் பழனிசாமி என்றும் ஆர்.எஸ். பாரதி திமுக சார்பில் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். எஸ்ஐஆர் வழியாக தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகளை பறிப்பதற்கு பாஜகவும் அதற்கு அடிமையாக அதிமுகவும் போட்டிருக்கக்கூடிய சதிக்கு எதிராக திமுக எடுத்து வருகின்றது உறுதியான நடவடிக்கைகள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மக்களை சந்தித்து தேர்தலில் வெற்றி பெற முடியாத கோழைகள், சிறுபான்மையினர், பெண்கள், பட்டியலினத்தவர்களுடைய வாக்குரிமையை பீகாரில் பறித்தது போன்று தமிழ்நாட்டிலும் பறித்து விடலாம் என போட்ட சதியை எதிர்த்து களப்போராட்டமும் சட்ட போராட்டமும் நடத்துகின்றது திமுக என்று விமர்சித்திருக்கின்றார். மேலும் ஆர்.எஸ். பாரதியினுடைய இந்த அறிக்கையிலே எஸ்ஐஆர் என்பது குடியுரிமை திருத்த சட்டத்தை வேறு ஒரு வடிவாக தமிழ்நாட்டிற்குள் புகுத்துவதற்கான ஒரு வழிதான் என்று சொல்லி இருக்கின்றார். நேற்று கட்சி தொடங்கியவர்கள் கூட திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி என்று பேசுவதால் எடப்பாடி பழனிசாமி பதற்றம் அடைந்து விட்டார் என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆர்.எஸ். பாரதி, எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு பக்கம் சட்ட போராட்டத்தையும் மறுபக்கம் மக்கள் போராட்டத்தையும் நடத்தி கொண்டிருக்கின்றது திமுக. ஆனால் அதிமுக எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு குறும்பை கூட கிள்ளி போடவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் பாஜகவிற்கு முட்டு கொடுப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் என்றும் விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.